நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம், மக்கள் கண்டிப்பா நம்மள வர வைப்பாங்க. அது என்னப்பா அது தற்குறியா? நம்ம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற மக்கள், நம்மளுடைய நண்பா நண்பிகள், ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குறிகள்னு சொல்லி அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குறிகள்னா, அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா? இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான், ஒன்னு சொன்னா அதை செய்யாம விட மாட்டான். ஏமாத்துற வேலையெல்லாம் இங்க கிடையாது. நம்ம கிட்ட நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே செய்யறது தான். பிளாஸ்ட் தான் நம்பி. இந்த போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா, மக்களோட மக்களா நிக்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க. ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. கான்ஃபிடென்ட்டா இருக்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தேங்க்யூ. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்.